ஸோ கைஸ் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்துல வந்து ரெண்டாவது ரீவிசிட் நம்ம குரு தேட்டருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெனோவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய லெவல் இல்லைன்றீங்க. 20 டேஸ்க்குள்ளே இப்படி ஒரு பக்கா ரெனோவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்பாசிபிள். அந்தளவுக்கு வந்து உண்மையிலே வந்து ரெனோவேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர், அதாவது அவுட்ரு போர்ஷன் வந்து பாருங்கள். முன்னாடி ஒரு எல்இடி பெரிய ஸ்க்ரீன் வச்சு பக்கத்துலேயே ஃப்ளெக்ஸு, அது போக லைட்டிங் எல்லாமே வந்து உட்டன் போர்ட்லாம் மாற்றி அவ்வளோ பக்காவாக வந்து அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து தேட்டருக்கு வர வைக்க இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க குரு சினிமாஸ். ஸோ குரு சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவதார் 2009 அவங்க ரெனோவேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து சென்டிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அதே அவதார் 2க்கு இப்போது ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராண்ட் ரீஓப்பன் தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெளியில் இருக்கிற ஒரு அவுட்ரு போர்ஷன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் இதெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் டோர் இதெல்லாம் போட்டு, அது போக வெளியவே வந்து தைரியமாக ஒரு எல்இடி ஸ்க்ரீன், என்ன மூவி ரன் ஆகுது, என்ன அந்த குரு சினிமாஸோட ஆட் இதெல்லாம் போட்டு பக்காவாக வந்து பண்ணி வச்சா. அந்த எல்இடி ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க அவுட்ரு போர்ஷன் வந்து அவங்க இது ஆடு கொடுக்குறதுக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் தி சைடு வந்து ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து போயிட்டுருக்குது இப்போது. ஸோ இங்கே தான் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது. இந்த அவதார் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேயே இந்த தேட்டரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வரவங்க எல்லாருமே அவங்க பசங்களோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போயுமே கீழே பாருங்கள் அந்த ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி நல்லா லைட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் போர்ஷன். ஸோ குரு சினிமாஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக இந்த சினிமா ஹாலில் இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் ப்ளஸ் டூ வீலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனஃபாக அவங்க ஸ்பேஸ் பண்ண இது பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ இன்டீரியர் இப்போ தான் இதான் பார்க்குறீங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாலே தெரியாத அளவுக்கு பக்காவாக வந்து ரெனோவேட் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி முன்னாடி வந்து அதுவுமே ஒரு லார்ஜர் ஸ்க்ரீனாக ஒரு கர்வ் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. அது மாதிரி டாப் ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டாப்லேயும் ஸ்பீக்கர்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎக்ஸ் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக. ஸோ அதை தான் அவங்க சொன்னது. ஸோ டால்பி அட்மாஸுக்கு ஈக்குவலான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃப்ளோரிங் அங்கேயுமே மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இன்டீரியராக தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது பண்ணிட்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா இது குரு சினிமாஸில் கொடுத்த ஒரு 3D கிளாஸ், அருமையான ஒரு 3D விஷன், 3D டெப்த்லாம் மிரட்டிட்டாங்க அவதாருக்கு. அவதார் படம் இங்கே பார்க்குறதுக்கு 100% ரெக்கமெண்டேஷன், கேரண்டீட். என் சைட்லேருந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஃபேமிலியோடு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு தேட்டர். இப்போ இந்த ரிக்ளைனர் ஷீட்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபுல் சைட் சோஃபா. நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ இந்த என் பசங்க என் ஃப்ரெண்டோட பையன் 2 பேருமே ஹை சொல்கிறாங்க. ஸோ சே ஹை டு தம். ஸோ நாங்கள் இந்த ரெக்ளைனர் ஷீட்டில் தான் வந்து சீட் புக் பண்ணியிருந்தோம். 2 ரோ அது கொடுத்துருக்காங்க ரெக்ளைனர் சீட்ஸுக்கு. அதுக்கப்புறம் 190 ருபீஸில் மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சபிள் சீட்ஸாக வந்து ஒரு சோஃபா குஷன் ஷீட்டாக மாற்றிருக்காங்க. பழைய 150 ருபீஸ் சீட்ஸ் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் ரோலெலாம் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. இது வந்து இப்போது நீங்கள் பார்க்குற அவுட்டர் ஏரியாவில் பார்க்குற ஸ்நாக்ஸ் போர்ஷன். ஸோ ஸ்நாக்ஸ் போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இவ்வளோ தூரம் லைட்டிங் எல்லாம் வச்சு ரொம்ப பக்காவாக இருக்குது. ரேட்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைப்பீங்க. பட் கன்ஃபார்மாக கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சீப்பஸ்ட் ரேட் தான் இந்த தேட்டரில். ஸோ ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஒரு சீப்பஸ்ட் ரேட்டில் கண்டிப்பாக உங்கள் கை கடிக்காத அளவுக்கு தான் வந்து இங்கே ஸ்நாக்ஸோட ரேட் எல்லாமே இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வலில் வந்து ரஞ்சிதமே சாங் ப்ளே பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். தேங்க்ஸ் டு குரு சினிமாஸ், அவங்களும் ப்ளே பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதான் அந்த புதுசாக ரெனோவேட் பண்ண ரெக்ளைனர் சோஃபா ரோவை பார்க்குறீங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பேக்கப் சீட்ஸ் வந்து அந்த ஒரே ஒரு நல்ல ஒரு சோஃபா ஃபீல் தரக்கூடிய சீட்ஸ். ஸோ இதுவும் ஒரு 6 ரோஸ், பின்னாடி அது ஒரு 2 ரோ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பால்கனி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது இந்த தேட்டர்ஸ்லையுமே. ஸோ இந்த சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உட்கார மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் ஸ்பேசியஸாக நீட்டுறதுக்குமே நல்லா இடம் கொடுத்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இது அந்த பழைய 150 ரோ தான்.
இன்னும் அப்படியே சேம் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கப்புள் சீட் மாற்றிருக்கதா சொன்னாங்க இது பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ ஆஃப் தி தேட்டர். ஏன்னா நம்ம வந்து மூவி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்தது. ஸோ பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பேக் ரோ எல்லாமே மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த மூவி தேட்டர் வந்து இன்னும் ஒரு பக்காவாக இருக்கும். ஸோ ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெட் போட்டு டோட்டலாக அப்படியே உள்ளே அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ ஒரு ஷார்ட் டைமில் அவ்வளோ அருமையாக பண்ணி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே குரு தேட்டருக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஃபேமிலியோடு போய் நீங்கள் பார்க்குறதுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். சிங்கிள் ஸ்க்ரீனாக நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து குரு சினிமாஸாக தான் மதுரையில் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. போங்க, கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ 120 rupees இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க பேக் ரோ. அந்த ஃப்ரண்ட் ரோ அந்த ஓல்ட் சீட்ஸ்க்கு வந்து 150 rupees தான். பால்கனியும் சேம் 190 rupees தான். ஸோ சந்துரு சில்வர் ஸ்க்ரீன் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹைலி ரெக்கமெண்டட் தேட்டர் டு வாட்ச் வித் ஃபேமிலி. முக்கியமாக இந்த அவதார் நீங்கள் இந்த குரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சவுண்ட் வைஸ் அண்டு 3D டெப்த் வைஸ் கிடைக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போதைக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தவங்க நம்மளோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் விசிட் பண்ணிட்டு வந்து உங்களோட வியூஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்போ அதான் நாங்கள் மேலும் வர எங்களுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.